வாழ்க்கையில ரொம்ப பாடுகளை அனுபவிச்சு உடைக்கப்பட்ட நிலையில துவண்டு போய் பலனற்று இருக்கீங்களா? அவமானம், நிந்தை, தோல்விகள், துரோகங்கள், குழப்பங்கள், மனசஞ்சலம்னு பல காரியங்கள் உங்க சின்ன இருதயத்தை சுக்குநூறா உடைச்சிடுச்சுல. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை என் வாழ்க்கையில, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு கலங்கி புலம்புறீங்களே, உங்களை தான் கடவுள் பயன்படுத்த போறாருங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு உடைந்த பொருட்களை ரொம்ப அழகா பயன்படுத்த தெரியும். உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும், உடைந்த நிலம் தான் உளும் வயலாகும், உடைந்த நெல் தான் விதையாகும், உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். சங்கீதம் 147 அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹலோ, நீங்க உடைந்த உள்ளத்தோடு உடைக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். பட் டோன்ட் forget this, கடவுள் உங்களை பெரிய காரியத்திற்காக தயார்படுத்துறாரு. He is working on you to make you whole again. So leave it in the hands of God. சங்கீதம் 147 அதிகாரம் 3ஆம் வசனத்தை மறந்துடாதீங்க. God bless you.